ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. ஏப்ரல் 16 தொடங்கி 18 வரைக்கும் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்தியா முழுக்க எழுந்திருக்கு. இதற்கு பின்னணியில் பிரதமர் மோடியோட திட்டம் இருக்குது, பாஜகவுடைய திட்டம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நேரடியாக ஒன்று சொல்லிட்டு மறைமுகமாக ஒன்று செய்கிறது தான் பாஜகவினுடைய வேலை. அந்த அடிப்படையில் இப்போ பாஜக அப்படியான ஒரு திட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. மகளிர் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொகுதி மறுவரையறை செய்யறதுக்கு பாஜக தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதை கடுமையாக கண்டிக்கின்றன. அதற்கு பின்னணியில் பல காரணங்களும் இருக்குது, அதை பற்றி பேசலாம். இன்னொரு பெரிய விஷயம், இன்னைக்கு சிஎம்மாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய போகிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அதனுடைய பின்னணி, யார் அடுத்த முதல்வராக வர வாய்ப்பு இருக்குது பீகாரில் அப்படிங்கிறது குறித்தும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும். ஏன் இப்படி இவ்வளோ அவசரமாக இந்த தொகுதி மறுவரையறை செய்யப்படணும்? இப்போ என்ன அவசரம் வந்துடுச்சு அப்படின்னு தமிழக முதல்வர் கடுமையான கண்டனங்களையும் கடுமையான எதிர்வினைகளையும் ஆற்றியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் போயிட்டுருக்கு, இந்த நேரத்தில் உடனே பண்ணணுங்கிற தேவை என்ன வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம், தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடையும் நான் இறங்கி வீதி வீதியாக தெரு தெருவாக இறங்கி போராடுவேன் அப்படின்னு தமிழக முதல்வர் கடுமையான காட்டமான முறையில் தனது எதிர்ப்பை பதிவு செஞ்சுருக்காரு. தமிழ்நாடு வாசல் வரை இந்த பேராபத்து வந்துடுச்சு அப்படிங்கிறதையும் முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் வகையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு, ஏன் இந்த திடீர் கொந்தளிப்பு? ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, மகளிர் இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீட்டை நாங்கள் அமல்படுத்த போகிறோம் அப்படிங்கிற விஷயம் அன்அஃபிஷியலாக பேசப்படுது. பிரதமரும் இப்போதைக்கு அதை நோக்கி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். மகளிருக்கான இடஒதுக்கீடு இப்போ இல்லைன்னா எப்போ அப்படிங்கிற மாதிரி அவரும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் எது குறித்து விவாதிக்கப்பட போகிறது அப்படிங்கிற விஷயம்தான் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது. நேரடியாக மகளிர் இடஒதுக்கீடு அப்படின்னு பாஜக சொன்னாலும் 33% தரோம், பெண்களை அதிகாரப்படுத்துகிறோம், பெண்களை நாட்டில் பரவலாக்கம் செய்து அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் அதிகாரம் வயப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாலும் பின்னணியில் வேறு ஒரு ஆபத்தை பாஜக பதுக்கி வச்சிருக்கு அப்படின்னு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் சந்தேகிக்கின்றன. ஏன் சந்தேகிக்கிறாங்க அப்படின்னா, இது முன்னாடியே பேசப்பட்ட ஒரு விஷயம்தான். இப்போ கடந்த வருடம் முதல்வர் டீலிமிட்டேஷன் குறித்து பல விஷயங்கள் பண்ணார். அதில் பல மாநிலத்தை சேர்ந்தவர்களை, பல மாநில முதல்வர்களை, பல மாநில தலைவர்களை அழைத்து ஆலோசனை நடத்தினார். அந்த நேரத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சு பாஜக சார்பானா, இது தேவையற்ற கற்பனை, முதல்வர் ஸ்டாலின் அவருடைய கற்பனையினால் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு மக்களை பீதியடைய வைக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்களை பாஜக முன் வச்சிச்சு. அப்போ திமுக என்ன சொன்னுச்சுன்னா, தென் மாநிலங்களோட அதிகாரத்தை பறிக்கும் வேலை இது, அதனால் இதை கண்டிக்கிறோம் அப்படின்னாங்க. அப்புறமா அப்படியே அமைதியாயிட்டாங்க. ஏன் பிரதமர் மோடி இந்த 2024-23 காலகட்டத்தில் கூட அவங்க தலைமையில் இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. எல்லா கட்சியாலும் கிட்டத்தட்ட ஒருமனதாக அது நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்போ என்ன சர்ச்சை எழுந்துச்சு அப்படின்னா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. அதற்கு அடுத்து 2021 நடத்தியிருக்கணும். ஆனால் 2021 பார்த்தோம் அப்படின்னா 2021 கொரோனா காலகட்டம், அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சரியான முறையில் நடத்தவே படலை. இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2024 காலகட்டத்தில் இந்த இடஒதுக்கீடு சட்டம்லாம் வருது. அப்போது என்ன விஷயத்தை முன் வச்சாங்க எதிர்கட்சிகள்லாம்னா, நீங்கள் மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திட்டு இதை பண்ணுங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அப்புறம் மோடி 3.0 வந்துச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட 30 மாதம் இந்த மசோதா தூங்க போயிடுச்சு. அதனால் என்ன ஆச்சு, இந்த மசோதா இப்போ திடீர்னு ஏன் வருது அப்படிங்கிறத எல்லாருக்கும் சந்தேகத்தை எழுப்புது. இப்போ இத்தனை நாளாக எதுவுமே இல்லை, அதனுடைய எந்த ஒரு சின்ன ஒரு நகர்வு கூட இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு ஏன் வரணும், இன்னும் மழைக்கால கூட்டத்தொடர் வரல, இப்போ ஏன் இந்த சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி இப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கணும்னு என்ன தேவை வந்துடுச்சு அப்படிங்கிறதா எதிர்க்கட்சிகளினுடைய நியாயமான கோபமாகவும் இருக்குது. ஏன்னா அடுத்து ஜூன் ஜூலையில் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் கூட போகுது. அதை விட ரொம்ப அவசியமாக ஏன் இப்போ சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டுறீங்க? அதுவும் இன்னும் தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்காலும் எலெக்ஷன் போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த நேரத்தில் ஏன் இப்படி ஒரு அவசரமான முடிவு எடுக்கணும்? எம்பிக்கள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறப்ப அவங்கள இங்கே அழைச்சிட்டு விவாதிக்க வேண்டிய அளவுக்கு ஏன் இவ்வளோ அவசரமாக ஒரு இதை நீங்கள் வலிந்து திணிக்கிறீங்க அப்படிங்கிறது இவங்களுடைய கேள்வியாக இருக்குது.
ஆனால் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, மகளிர் இடஒதுக்கீடு பண்ணுறதன் மூலமாக நாடாளுமன்றத்தில் உள்ளிட்ட மக்கள் மன்றம் எல்லாத்திலுமே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கிடைக்கும். அதாவது 543 மக்களவை உறுப்பினர்கள் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னா 273 மக்களவை உறுப்பினர்கள் அதிகரித்து மொத்தமாக 816 அந்த எண்ணிக்கை உயரும். அது நல்லது தானே, பெண்களுக்கு அதிகாரம் தானே வருது, அதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிற வகையில் பாஜக தனது கருத்தை சொல்கிறாங்க. சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் தானே, கூடுதலாக கிடைக்குமே அப்படிங்கிறப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பே பண்ணாமல் எந்த அடிப்படையில் நீங்கள் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுப்பீங்க அப்படிங்கிறது இந்த தரப்பினுடைய கேள்வியாக இருக்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா தானே யார் யார், என்னென்ன பிரிவு, என்னென்ன சமூகம், எத்தனை பெண்கள் இருக்காங்க, எத்தனை ஆண்கள் இருக்காங்க உங்களால் முடிவெடுக்க முடியும். 2011க்கு அப்புறம் அரசுக்கிட்ட என்ன டேட்டா இருக்குங்கிற வகையில் இவங்க தனது விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதா இருந்துச்சு. ஆனால் அதற்குள்ளே ஏன் அவ்வளோ அவசரப்படணும் அப்படிங்கிறதும் இன்னொரு கேள்வியாக இருக்குது. ஆனால் பாஜக என்ன சொல்லுதுன்னா, இந்த 2029 நாடாளுமன்ற தேர்தல், அதற்கப்புறம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எல்லா இடத்துலையும் பெண்களுக்கான பங்களிப்பு அதிகரிக்கிறோம், பெண்களை நாங்கள் அதிகாரப்படுத்துகிறோம், அது ஒரு நல்ல வாய்ப்பு, பெண்கள் தான் நாட்டினுடைய கண்கள்ங்கிற மாதிரி அவங்க ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஆனால் இதைத்தான் இத்தனை நாள் கேட்டுட்டு இருந்தோம், இப்போ ஏன் திடீர்னு பண்ணுறீங்க அப்படின்னா, இது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தென்னிந்தியாவினுடைய அதிகாரத்தை குறைக்கிறதுக்கான வேலைகள் தான் இது அப்படிங்கிறாங்க. ஏன் தென்னிந்தியாவினுடைய அதிகாரத்தை குறைக்கணும் அப்படின்னா, தென்னிந்தியாவில் இப்போ நல்லா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆந்திர முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பார். சமீபத்தில் தொடர்ந்து என்ன சொல்கிறாரு, இது மாதிரி குழந்தை குட்டிகளை அதிகமாக பெற்றுங்க, உங்களுக்கு உள்ளாட்சியில் இந்த அளவுக்கு அங்கீகாரம் தரும், குழந்தை குட்டிகளை பெற்றுட்டா உங்களுக்கு அரசு இதெல்லாம் செஞ்சு தரும், இத்தனை முக்கியத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு சொல்லிக்கிட்டே வந்தார். அப்போது இன்னொரு பக்கம் பேரலாக முதல்வரும் சொன்னார். அப்படியான ஒரு விஷயங்கள் 16 பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னு சொன்னப்போ கூட அது ஒரு விமர்சனமானுச்சு. முதல்வர் இப்படி சொல்லலாமான்னு கேட்டப்போ இல்லை நான் ஒரு காலத்தில் இப்படி சொல்ல மாட்டேன், அது வெறும் வாழ்த்துக்காக சொன்ன விஷயம்தான் ஒழிய அதில் அதிகமான குழந்தைகள் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்ல மாட்டேன், பெண்கள் மிஷன் கிடையாது, பெண்களும் அதிகாரத்தை அனுபவிக்கணும், பெண்கள் பொருளாதார ரீதியாக வலுவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ பேசப்பட்டுச்சு. அந்த காலகட்டங்களில் தான் முதல்வர் டீலிமிட்டேஷன் குறித்து பேசினார். அதுக்கப்புறம் தான் அது அடுத்த கட்டத்துக்கு போணுச்சு. அப்புறம் பாஜக அப்படிலாம் ஒன்றும் நடக்கவே நடக்காது கற்பனைனாங்க, அப்படியே அது ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது சந்திரபாபு நாயுடு சொன்னதை நம்ம எடுத்துக்கணும். சந்திரபாபு நாயுடு திடீர்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அவர் மத்திய அமைச்சரவையில் பங்கில் இருக்கார், அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள், அவர் மோடியினுடைய நெருங்கிய சகாவாக இருக்கார், அவருக்கு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு, அதன் அடிப்படையில் தான் தொடர்ந்து அவர் சொல்லிட்டு வர்றாரு, அதிக பெண்களை அதிக குழந்தைகளை ஆந்திராவில் பெற்றெடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அரசு என்னவெல்லாம் உதவி செய்யும் அதுக்காக அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அதை பெரிய லெவலில் அவருக்கு பிரச்சாரமாகவே முன்னெடுத்துட்டு இருக்கார். இப்போது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறாங்க, அதற்கான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதிரியான சட்ட திருத்தம் கொண்டு வரதன் மூலமாக, தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுறதன் மூலமாக இங்கே இருக்கிற தொகுதிகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி 39 தான் இருக்குது, இன்னும் குறைந்தா அதனுடைய தொகுதியினுடைய குறைகளை எடுத்துகிட்டு போகிறது எப்படி, அந்த தொகுதி உறுப்பினர்களுடைய பலம் குறைஞ்சா தமிழ்நாட்டை பாஜக ஏற்கனவே கண்டுக்கலை, இப்போ கண்டுக்குமா அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய கேள்வியாகவும் இருக்குது. ஏன்னா பல விஷயங்களில் பாஜக சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னு திமுகவினர் சொல்கிறாங்க. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிஏஏ, இப்போ புதிய கல்விக் கொள்கை, இது எல்லாமே மேலோட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலிருந்து வர்றவர்களுக்கு உள்ளேயே நாங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சிஏஏல சொன்னாங்க. ஆனால் அது இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஒன்றா தான் மாறி நின்றுச்சு. கடைசியாக இஸ்லாமியர்கள் வெளியிலிருந்து அகதிகளாக வர்றதை தடுத்து இலங்கையிலிருந்து வர்ற தமிழர்களை தடுக்கிறது தான் சிஏஏவினுடைய நோக்கமாக இருந்துச்சு. அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கைன்னு சொன்னாலும் அதில் ஹிந்தி மொழியை எப்படி திணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஆனால் வெளியில் ஒரு லேபிள் சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. முத்தலாக் சட்டம் கொண்டு வந்தாங்க, மேலோட்டமாக பார்த்தா இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவான மாதிரி தெரியலாம், ஆனால் ரொம்ப டீப்பராக பார்த்தோம்னா இஸ்லாமிய ஆண்களை, இஸ்லாமியர்களை சிறைப்படுத்தும் நோக்கத்தில் தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பல விஷயங்கள் இதில் விவாதிக்கப்படுது, பல கருத்துகள் இதில் முன்வைக்கப்படுது. இப்போது இப்படி 33% வரும்பொழுது பாஜகவுக்கு இதில் என்ன லாபம், இப்போ ஏன் இவ்வளோ சீக்கிரமாக அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா, இதனால் பாஜகவுக்கு இப்போ இந்த 2 மாநில தேர்தல் நடக்குது இல்லையா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், இது ரெண்டும் பாஜகவுக்கு சவாலான தேர்தல். இப்போ பெண்களை அதிகாரப்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்ப பெண்களினுடைய வாக்குகள் பாஜகவை நோக்கி திரும்பும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் பாஜக குறி வச்சிருக்கிறது வெஸ்ட் பெங்கால் தான். வெஸ்ட் பெங்காலில் கடுமையான போட்டி நிலவிட்டு இருக்கிறப்ப தான் பெண்களுக்கு ஆதரவாக நாங்கள் தான் களத்தில் இருக்கோங்கிற ஒரு விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணதான், எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கதா பாஜக இப்படி ஒரு சட்டத்தை இவ்வளவு அவசர கதியில் கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு கிடைக்குது. அதுலேயும் 543 தொகுதிகளை
எந்த மாற்றமும் இல்லாமல் வச்சு மறுசீரமைப்பு பண்ணுனா தமிழ்நாட்டுக்கு ஒரு 8 தொகுதிகள் வீதம் குறையும். 848 தொகுதிகள் அதிகரித்து அதன் மூலமாக மறுசீரமைப்பு பண்ணும் பொழுது தமிழ்நாட்டுக்கு 10 தொகுதிகள் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போ தமிழ்நாட்டுக்கே 10 அதிகரிக்குதுன்னா அப்போது வெஸ்ட் பெங்கால், பீகார்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பீகாருக்கு 39 தொகுதி அதிகரிக்கும், உத்தரப்பிரதேசத்துக்கு 63 தொகுதிகள் அதிகரிக்கும். இந்த விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தோம்னா இத்தனை தொகுதிகள் அங்கே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஆல்ரெடி இங்கே நிதி தரப்படலைங்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எதனால் சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, உங்ககிட்ட அவ்வளோ மக்கள் தொகை இல்லை, நீங்கள் நல்ல வளமான மாநிலமாக தானே இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம்தான் பாஜகவால் மத்திய அரசால் சொல்லப்படுதுங்கிற புகார் இருக்கிற நேரத்தில் மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தாமல் இந்த மாதிரி அவங்களா ஒரு முடிவு நோக்கி 2011 மக்கள் தொகையை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த முடிவை நோக்கி நகர்றது சரியாங்கிற கேள்வி தான் எல்லார் மத்தியிலும் எழும்புது. இப்போ தென் மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் வடகிழக்கு மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படக்கூடிய அபாயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மாநிலங்களும் இதனால் பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்க போகின்றன அப்படிங்கிற கருத்துகளும் சொல்லப்படுது. இதில் ஓபிசி விசஸ் உயர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் இந்த ஒரு அடுக்கும் இருக்குது. ஓபிசி சமூக பெண்களுக்கு இந்த மகளிர் இடஒதுக்கீடு முழுசாக போக போகுதா, அல்லது இதுலேயும் வந்து உயர் சாதி பெண்கள் அல்லது உயர் சமூகத்தை சேர்ந்த பெண்கள் அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது. ஏன்னா கடந்த முறை நடந்தப்போ இது குறித்து தெளிவான புரிதல்கள் இல்லை அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்பட்டுச்சு. இதைத்தான் சோனியா காந்தி சொல்கிறாங்க, மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வெறுமனே அது ஒரு கண் துடைப்பு, உண்மையான ஆபத்துங்கிறது தொகுதி மறுவரையறை செய்கிறது தான், அதைத்தான் பாஜக செய்யுது அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் கொறடாக்களுக்கெல்லாம் உத்தரவு போடப்பட்டிருக்கு, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் வரவிருக்கக்கூடிய இந்த 3 முக்கிய நாட்களில், குறிப்பாக ஏப்ரல் 16, 17, 18 என்ன மாதிரியான வாதங்களை முன்வைக்கிறது, எப்படி ரியாக்ட் பண்ணணும், எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்துப்பாங்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கு. திமுகவும் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்துப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. முதல்வர் தனது அறிக்கையில் இதற்கு உரிய உத்தரவாதத்தை தரணும், தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது அப்படிங்கிற உரிய உத்தரவாதத்தை பிரதமர் மோடி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா 60களில் பார்த்த திமுகவை மீண்டும் பார்க்க நேரிடும்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு முதல்வர். இது திமுக அரசியலுக்காக பயன்படுத்திக்குதா, பாஜக அரசியலுக்காக பயன்படுத்திக்குதா அப்படிங்கிறத தாண்டி இது தென் மாநிலங்கள், குறிப்பாக நாம் வசிக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுடைய அதிகாரத்தை குறைக்கும் வேலையாக இருந்தால் அனைவரும் எழுந்து குரல் கொடுத்து எதிர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு களத்தில் இதற்கு எதிராக பேசக்கூடியவர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த மசோதா குறித்து தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தனது நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்காரு, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தெரிவிச்சிருக்காங்க, மற்ற தலைவர்களும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அடுத்த மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்து என்ன, விஜய் நான் தான் புதிய மாற்றாக வரேன், புதிய சக்தியாக வரேன், தூய சக்தியாக வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயோட மனநிலை என்ன, ஏன் அவர் இது வரைக்கும் கருத்து தெரிவிக்கலை அப்படிங்கிற கேள்விகள் இப்போ தொக்கி நிற்குது. இதில் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறது நம்ம காத்திருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு புறம் போனோம் அப்படின்னா பீகாரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். பீகாரை பொறுத்த வரைக்கும் பாஜக நிதிஷ்குமாரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி அந்த முதல்வர் சீட்டை அடைந்த பிறகு அவருக்கு எதிராக காய் நகர்த்தி அவரை வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பார்க்குறோம். மகாராஷ்டிராவில் எப்படி பண்ணாங்க, தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா இதையெல்லாம் உடைத்து அதிலிருந்து 2 அணிகளை சேர்த்து பாஜகவில் சேர்த்ததன் மூலமாக பாஜக பலம் பெற்று அங்கே ஆட்சி அமைச்சருக்கு ஃபட்னாவிஸ் முதல்வராக இருக்கார். அதே மாதிரியான ஒரு ஃபார்முலாவை பீகாரில் பண்ணாமல் பீகாரில் வேறு விதமான ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமானது சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் சாதி வகுப்புகள் மட்டும் இல்லாமல் மற்ற சாதி வகுப்புகளை ஒன்றா திரட்டி அதில் வாக்கு சேகரித்து அதில் பெரிய வெற்றி பெற்று மக்களோட முகமாக அங்கே இருந்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர் தோளில் ஏறி நின்று இன்னைக்கு பாஜக அவரையே வீழ்த்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்படுது. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரிகிறதா அப்படிங்கிற விமர்சனம் எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. திடீர்னு முதல்வரை விட எம்பி என்ன முக்கியமாக போயிடுச்சு, எம்பி சீட்டுக்காக ஆசைப்பட்டு போகிற அப்படின்னு அவர் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்ப தகுந்ததாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சம் மத்திய இணையமைச்சராக தான் அவரால் இருக்க முடியும், மத்திய அமைச்சராக இருக்க முடியுமே ஒழிய நீண்ட நெடுநாட்களாக ஒரு மாநிலத்தை கட்டி ஆண்டு அந்த மக்களுக்கான நல்ல விஷயங்கள் பலவித செஞ்ச நபர் திடீர்னு இப்படி பின்வாங்குறார் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை பாஜக வச்சிருக்கு அப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க. ரெண்டாவது, நிதிஷ்குமார் இப்படி போகிறத அவரது பிரதான எதிர்க்கட்சியான லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய மகன்கள்லாம் அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. இப்படி போகக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தானே மக்கள் வாக்களித்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் முன் வச்சாங்க. இங்கே திருமாவளவன் 2 தொகுதியில் நிற்கிறார் அப்படின்னோடனே பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் என்ன சொன்னாங்க, எதற்கு தேவையில்லாமல் நீங்கள் மக்கள் பணத்தை செலவாக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க.
இப்போ ஒரு முதல்வரே அவரை நம்பி அங்கே வாக்களிச்சுட்டு போனாங்க. அவர் அங்கிருந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறதன் மூலமாக யாருடைய பணத்தை விரயமாக்குறார் அப்படிங்கிற கேள்வியும் வரும். அதையும் தாண்டி நம்ம யோசித்தோம் அப்படின்னா இப்போது அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற கேள்விகள் தான் அங்கே எழுந்து நிற்குது. அடுத்த முதல்வராக வரக்கூடிய வாய்ப்பு பெற்றதில் முதலிடத்தில் இருக்கிறது சம்பத் சௌத்ரி. பீகாரினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடியவர், ஆர்எஸ்எஸ்ல நீண்ட நாட்களாக இருந்தவர். அவர் மிகப்பெரிய நபராக உருவெடுப்பார், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு அமித்ஷா அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த சம்பத் சௌத்ரி அடுத்த முதல்வர் ரேஸில் ரொம்ப டாப் ரேங்கில் இருக்கார். அவருக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவர் தான் பீகார் சட்டமன்றத்தில் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறாங்க. இன்னும் நம்ம டெப்த்தாக இறங்கி விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா ஓபிசி அல்லது தலித்திலிருந்து ஒரு தலைவர் கொண்டு வரப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு பாஜக நிதிஷ்குமார் கூட்டணிக்கு உயர் சாதி வகுப்புகளினுடைய வாக்குகள் இருக்குது. ஆனால் தலித்தாக ஒரு முதல்வர் அமர வைக்காதன் மூலமாக பாஜக தனது செல்வாக்கு உயர்த்திக்கும் அந்த ஸ்டேட்லேயும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது. ஏன்னா இப்போ குடியரசுத் தலைவரே நாங்கள் தலித்தாக பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் தான் நாங்கள் இருத்திருக்கோம் அப்படின்னு பாஜக தொடர்ந்து பல இடங்களில் சொல்லிட்டு வரப்ப இதுவும் தலித் முதல்வராக நம்ம இருந்தால் ஒரு தனித்த செல்வாக்கோடு நம்ம இருக்க முடியும் அப்படின்னு பாஜக அதை நம்புறதாக சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா அதுலேயுமே திலீப் குமாருக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நிஷாந்த், இவர் யார் அப்படின்னா இவர் தான் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரனுடைய மகன். அவர் இது வரைக்கும் எந்த எம்எல்ஏவும் இருந்ததில்லை. ஏன்னா நிதிஷ்குமாரே வாரிசு அரசியலுக்கு எதிராக வருகிறேன் அப்படின்னு தன்னை பிரகடனப்படுத்திக்கிட்டு வந்தவர் தான் நிதிஷ்குமார். ஆனால் அவருடைய மகன் இன்னைக்கு அங்கே களமிறக்கப்படுறாரு. அவருக்கு அதிகபட்சமாக துணை முதல்வர் பதவி தான் தரப்படும் அப்படிங்கிறாங்க. முதல்வர் பதவியை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பாஜக எடுத்துக்கிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நித்யானந்த ராய், அவர் ஏபிவிபியில் இருந்தவர். ராம ஜென்ம பூமி அந்த பாபர் மசூதி இடிப்பு தொடர்பான இயக்கத்தில் சிறப்பாக பணியாற்றினார் அப்படின்னு பாஜகவை சேர்ந்தவங்க பாராட்டப்படக்கூடிய ஒரு நபர். இவரும் பீகார் பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்திருக்காரு. மத்தியில் அப்போ அமைச்சராகவும் இருக்கிறார். இவங்களுக்குள்ளதான் வருமா அல்லது பாஜக வழக்கமான தனது ட்விஸ்ட்டு காரணமாக வேற யாராச்சும் கொண்டு வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதில் எழுந்திருக்கு. ஆனால் நிதிஷ்குமாரை திட்டமிட்டு கட்டம் கட்டி வெளியில் அனுப்பிட்டாங்க. அவர் பையனையும் அரசியல் வாரிசாக இழவிடாமல் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்து வேலைகளையும் பாஜக செய்யுது அப்படிங்கிற விஷயம் பேசப்படுது. மகாராஷ்டிரா மாதிரி பீகார் மாதிரி நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வரும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு இதே நிலைமை தான் ஏற்படும். பாஜக அதை நோக்கி தான் நகர்த்தும். இன்றைக்கே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களை சிலரை பாஜக தயார்படுத்தி வச்சிருச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த வேலைகளை துரிதப்படுத்தும் அப்படிங்கிற விஷயங்களும் இப்போதைக்கு பேசப்பட்டு வருது. பாஜக இன்னைக்கு செய்திருக்கிற 2 சம்பவங்களும் அகில இந்திய அளவில் பேசப்படுது. ஒன்று இடஒதுக்கீடு அப்படிங்கிற போர்வையில் அது செய்யக்கூடிய வேலைகள், இன்னொன்று எங்களுடைய தோழர் நிதிஷ்குமார் அவரை முன்னிறுத்தி அரசியல் களம் கண்டோம் அப்படிங்கிற பேரில் அவருக்கு எதிராக நகர்த்தக்கூடிய காய்கள், இதெல்லாம் தான் இன்னைக்கு முக்கியமான பிரதான பேசு பொருளாக இருந்துச்சு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.